பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவேளை ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வசனமா இருந்தாலும் அதை யோசித்து பார்த்தா பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு ஆச்சரியம். கடந்த நாட்களிலே கர்த்தரை அறியாத குடும்பத்திலிருந்து ஒரு சகோதரன் சென்னையிலிருந்து கூப்பிட்டார். அவர் சொன்ன காரியம் அழுது கொண்டே சொன்னார். சிஸ்டர், எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதான், அந்த பொண்ணுக்கு 2 கிட்னியும் பழுதடைஞ்சிருச்சு, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, டயாலிசிஸ் பண்றதை தவிர இன்னொரு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களால தாங்க முடியல சிஸ்டர். நானும் என் மனைவியும் ராத்திரியெல்லாம் அழுகிறோம், காலையில பகல் முழுவதும் அழுகிறோம். என்னால வேலை செய்ய முடியல, எனக்கு பணத்துக்கு குறைச்சல் இல்லை, எல்லாருக்கு. ஆனா என் பொண்ணு இப்படி இருக்காளே, எங்களை தேற்றுறதுக்கு யாருமே இல்லையே, எங்களுக்கு விடுதலை உண்டா? நாங்க யூடியூப்ல உங்களை பார்த்தோம், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் போல தோணிச்சுது. நிச்சயமா கர்த்தர் விடுதலை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு அழுதார்கள். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்கிட்ட வாங்க. பாருங்கள், அவங்க சொன்னாங்க, உலகத்துல எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இன்னொரு வழியை காட்டி கொடுக்க யாரும் இல்லை, மரணம் தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. டயாலிசிஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. பிரியமானவர்களே, ஒரே ஒரு வழி, பாரங்களை சுமந்து தீக்கிற அருள்நாதர் இயேசு நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் இல்லையா? நிச்சயமாய் நிச்சயமாய் அநேகர் இப்படியாய் நம்பி வந்து அவருடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு அவர் மேல சாய்ந்து கொள்றத நம்ம பார்க்கிறோம்ல. அதனால் இந்த நற்செய்தி என்ன செய்யணும்? அநேகருக்கு சொல்லணுங்க. கவலையோட இருக்கீங்களா, துக்கத்தோட இருக்கீங்களா, யாரும் இல்ல அப்படின்ட்டு ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா, எனக்கு என்ன, என்னுடைய வேலையே எனக்கு சரியா போயிருது அப்படின்னு ஓடக்கூடாதுங்க. உங்களுக்கு ஒரு கண்மலை இருக்கிறார், விடுதலை நாயகன் ஒருவர் இருக்கிறார், அவர் அறிமுகப்படுத்துங்க. அதுதான் நீங்க செய்யற ஊழியம். சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. தினமும் ஒரு ஆத்மாவையாவது நீங்க என்ன செய்யுங்க, ஆதாயப்படுத்துங்கள். இந்த கண்மலைய நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கத்தக்க ஒரு புகலிடம், அடைக்கலம் அவர் அறிமுகப்படுத்துவீர்களா? அதனால் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகனாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, கைவிடப்பட்ட நிலைமையில இனி யாரும் இல்லை, மருத்துவர்கள் எல்லாம் நெகட்டிவா எழுதிட்டாங்க ரிப்போர்ட் என்று சொல்லுகிற அந்த இடத்துல நிக்கிற ஜனங்கள், அப்பா, அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த உலகத்துல கோடி பணம் கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத நம்பிக்கை, என் அருள்நாதர் இயேசு இலவசமாய் கொடுக்கிற நம்பிக்கைப்பா. உம்முடைய இரத்தத்தினால் நீர் உருவாக்கின அந்த நம்பிக்கை நாதா. அப்பா, என் ஜனங்கள், உமக்குள்ளாய் கடந்து வந்த என் ஜனங்கள் நிச்சயமாய் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்பா, இன்னைக்கு அந்த இளைப்பாறுதலை இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரி இதை பார்க்கிற எல்லா ஜனங்கள் மேலே வைத்து விடுதலையை சொல்லி பேர் பேராய் விடுதலையாக்கி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.